வாழ்க வளமுடன். திருமந்திரத்தில் முதல் தந்திரம் 5வது தலைப்பு சரீரத்தில் ஜீவன் நிலையாதிருத்தல் அப்படின்ற தலைப்பில் சில பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு திருமூலர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத இந்த தலைப்பை கொண்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதில் சரீரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உடல் பௌதீக தேகம் அப்படின்றத குறிக்கும். அடுத்ததாக ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜீவன் அப்படிங்கிறத தான் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். ஏன்னா உயிர் அப்படின்றத தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த உயிருக்கு மூலமாக என்ன இருக்குது, இயக்கம் தான் சொல்லுவாங்க. இந்த இயக்கம் அப்படின்ற ஒரு நிலை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அறிவு அப்படின்ற ஒரு நிலை எடுத்துக்கலாம். ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் உள்ள எல்லா உயிரினங்களையும் நம்ம இந்த அறிவை கொண்டு ஜீவன், 6 அறிவு ஜீவன், ஓரறிவு ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா உடல் தேகம் இயங்காமல் இருந்தது அப்படின்னா உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த உயிருக்கான ஒரு அடிப்படை காரணமாக இந்த 2 நிலைகளை நாம் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்றது நிலைக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அறிவு அப்படின்றதும் நம்மக்கிட்ட நிலைக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். இருக்கக்கூடிய நிலையிலேருந்து, அதாவது பிறந்ததுலேருந்து இன்றைக்கி அறிவு வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்ந்துருக்கு. ஸோ இருந்த மாட்டமே இருக்க போகிறதில்ல. இன்னொன்று இயக்கம் அப்படின்றதும் நம்மக்கிட்ட கூடியிருக்கா இல்லை குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்றத அவங்களுடைய ஹெல்த்தோட கண்டிஷனை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இறந்து போகும்போது நம்ம கவனிக்க வேண்டியது கான்சியஸ் போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்கம் நின்றுச்சு, உசுறு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலையை தான் அவங்க இது மூலமாக திருமூலர் சொல்ல வராரு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ சரீரத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் அல்லது அறிவு அப்படின்ற ஒரு நிலை எப்போவுமே நிலைக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ நிலைக்காமல் எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா 2 நிலைக்கு போகுது. முன்னமே சொன்ன மாட்டோம், ஒன்று அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கும், வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அறிவுலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இயக்கம் அப்படின்றது சிறு வயசில் இருந்ததை காட்டிலும் வாலிப வயசில் இன்னும் சூப்பராக அற்புதமாக சீராக இருக்கும். அதுவே வயசாக குன்றிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா வளரக்கூடிய நிலை, அப்கிரேட் ஆகக்கூடிய நிலையிலையும் இருக்குது. இல்லை அப்படின்னா அது குன்றக்கூடிய நிலையிலையும் இருக்குது. இந்த கான்சியஸும் அப்படி தானே, பிறக்கும்போது இருக்கிறத காட்டிலும் இடைப்பட்ட நேர காலங்களில் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் கான்சியஸ் போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துட்டு வராரு அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த 2 நிலைகள் இயக்கமாக இருந்தாலும் சரி, இயக்க அறிவாக இருந்தாலும் சரி, அது ஏதோ 2 நிலைகளுக்கு போய்கிட்டு இருக்கு. அது எந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல நாம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா நம்ம இந்த சரீரம் அப்படின்ற ஒன்று எடுத்திருக்கோம், இதுலேயே இருக்க போகிறது கிடையாது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இது இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படியே இருக்கக்கூடிய நிலையில் என்ன செய்யணும், இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த உயிர் அப்படின்றதையும் எடுத்துக்கோங்க, கான்சியஸ் அப்படின்றதையும் எடுத்துக்கோங்க. இந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி. இப்போ ஓரறிவு அப்படின்ற ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஆடு மாடுகளும் சாப்பிடும். நாம் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பழம் காய்கறிகளையும் நாம் சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய கான்சியஸ், நம்மளுடைய உடல் அறிவுக்கு, உயிர் அறிவுக்கு அது பரிணமிக்குது. அந்த இடத்துல இருந்து இங்கே வருது. ஸோ இந்த இடத்துலேருந்து திரும்ப எங்கே போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. இப்போ 1வது படிக்கிறவன் அதிலேயே இருப்பானா, இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை முடிச்சுட்டு அவன் 2வது போகணும், அடுத்து 3வது போகணும். அதே போல் நாம் வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது இப்போ 6th சென்ஸு, 6வது அறிவு, 6வது இயக்க அறிவாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையிலேருந்து கீழ்நிலைக்கு போகணுமா? இப்போ இறந்து போயிட்டோம் அப்படின்னோம்னா புதைக்கிறாங்க, இல்லை எரிக்கிறாங்க. அப்படி ஆகும்போது அது திரும்ப ஓரறிவு தாவரமாகவும் வரலாம், இல்லை புழுவாகவும் மாறலாம். இப்படி தான் பரிணமிக்குது. கீழே தான் அப்கிரேட் ஆகாமல் டவுன்கிரேடு தான் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு பரிணமிக்கிறதுக்காக நாம் முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த பாடல்களில் நுட்பங்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் உண்ணக்கூடிய உணவை கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஓரறிவு தாவரம் அப்படின்றத ஒரு மனிதன் எடுத்து சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. அது என்னவாகுது? ரசமாக மாறுது, ரத்தமாகுது. ரத்தம் அப்படின்ற அந்த சீரான ஓட்டத்திலேருந்து அடுத்து கொஞ்சம் கெட்டியாகுது, கொழுப்பாகுது. கொழுப்பு அப்படின்றது அடுத்ததாக என்ன ஆகுது? சதையாக மாறுது. சதை அப்படிங்கிறது அடுத்து எலும்பு, அடுத்து மசைக்கு அப்புறம் விந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த உயிரின் தன்மைக்கே போகுது. ஒரு உயிர்ச்சத்து, உயிரணுக்கள் அப்படின்ற ஒரு நிலைக்கே போகுது. அந்த இடத்துல அது சிற்றின்பத்தில் கழிவாகி வீணாக போகுதா, இல்லை அதே இடத்துல நீடிக்குதா, இல்லை அது அறிவாக மாறுதா? இப்போ நம்மளுடைய மனம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த மனம் புலன்கள் வழி போகாமல் இன்னும் புத்தகம் நிறைய விஷயங்களை அனுபவ ரீதியாக எடுத்துக்கிட்டு அறிவாக மாற்றக்கூடிய நிலையில் அந்த விந்து சக்தி அப்படிங்கிற உயிர் சக்தி தான் நமக்கு அறிவாகவும் இங்கே மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ உண்ணக்கூடிய உணவே பாருங்கள், ரசம், ரத்தம், கொழுப்பு, தசை, எலும்பு, மசை, விந்துன்னு மாதிரி இங்கே கழிநிலைக்கும் போகலாம், வீணாகவும் ஆகலாம். அதே டைம் அறிவோடு இணைஞ்சு ஒரு கான்சியஸாகவும் அடுத்த அப்கிரேடுக்கும் மாறலாம். ஸோ இந்த தன்மையில் நாம்
இந்த இயக்கம் அப்படின்றது, இந்த மனித இயக்கம் அப்படின்றது வந்து ஒரு நன்னிலையை நோக்கி நகரணும், அடுத்த நிலைக்கு பரிணமிக்கணும். இப்போ அறிவாக மாறிடுச்சு அப்படின்னா, அறிவு அப்படின்றது முழுமை அடையும் போது அமைதி நிலையை தான் தொடும். அறிவானவன் பாருங்க எப்போவுமே அமைதியாக இருந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு சூப்பராக அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த அமைதி அப்படின்றது அறிவுக்கிட்ட வந்து குடிக்கொண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இயக்கம் அப்படின்றது நிலையான இயக்கமற்ற பேர் அமைதியோடு இணையக்கூடிய நன்மைக்கு இந்த வாழ்க்கை நம்மளை அமைச்சிட்டு போகுதா, இல்லை இறுதி காலத்தில் இந்த மனம் கூட அமைதி இல்லாமல் எங்கே எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், இப்போ எப்படி ஆகிட்டோம், எங்கே போக போகிறோம் அப்படின்ற ஒரு அமைதியற்ற நிலையில் போய் முடியுதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். இருக்கக்கூடிய இருப்புலையும் பேரமைதியோட இந்த மனம் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய நிலையில் அறிவாக பரிணமிக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறதையும் நாம் வந்து கான்சியஸில் எடுத்துக்கணும். ஸோ நம்மளுடைய உடல் இயக்கமாக இருந்தாலும் சரி, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் அப்படின்றது தான் இந்த உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. இது ரெண்டும் ஒரு அமைதியை நோக்கி அறிவின் படிநிலைகளை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஒரு அற்புதமான நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் திருமூலர் இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய தகவல்கள் வந்து அதில் சொல்லியிருக்காரு. நான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு சிம்பிளாக புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுக்குறதுக்கு முயற்சி செய்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.